ஜெய்பீம் நமோ புத்தாய. ஞாயிறு தம உரையில் 66ஆம் பாகத்தில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். பாபாசாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய புத்தரும் அவர் தமும் நூலிலிருந்து இதுவரை நம்ம பார்த்த பகுதிகள் எல்லாமே ககோரா டாக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம நூல் 4 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நூல் 2 ஆரம்பிச்சிருக்கோம். நூல் 2ல் சமய மாற்று செயற்பாடுகள். இந்த சமய மாற்று செயற்பாடுகள்ல 3வது பகுதியை கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு 4வது பகுதியை நம்ம ஆரம்பிச்சோம். கடந்த வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த பகுதி 4ல் வீட்டிலிருந்து அழைப்பு, சுத்தோதனரோட போய் அவர் சந்திக்கிறதையும் யசோதரா ராகுலா சந்திக்கிறதையும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அதுல 3வது பிரிவு சாக்கியர்களின் வரவேற்பு. அதான் நம்ம இப்ப பார்ப்போம். சாக்கியர்களோட நாட்டுக்கு புத்தர் திரும்பி வந்தபோது, ஏன்னா கபிலவஸ்து வந்திருக்கிறார் இல்லையா, அங்க வந்தப்போ அந்த சாக்கியர்கள் எல்லாமே 2 பிரிவா இருக்கிறத பார்க்கிறாரு. ஒரு பிரிவினர் இவருக்கு ஆதரவாகவும் இன்னொரு பிரிவினர் அவருக்கு எதிராகவும் இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அவருக்கு அந்த பழைய ஞாபகம் தான் வருது. அதாவது ரோகிணி ஆற்று நதி நீர் பங்கீடு பிரச்சனையில கோலிய நாட்டை எதிர்த்து சாக்கிய இனம் போராடணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது புத்தர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்ப அவர் அதை எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது இவருக்கு ஆதரவாக ஒரு சிலரும் இவருக்கு எதிராக ஒரு சிலரும் சாக்கிய நாட்டில் இருந்தாங்க. அதே நிலைமை தான் இன்னும் அவங்க மனசுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. இவர் அதுக்கப்புறம் புத்த நிலை அடைந்து அங்க எல்லாருமே புத்தரை பாராட்டின போதும் இவங்களுக்கு அதே அந்த எண்ணம் தான் இருக்கு. ஒரு பிரிவினர் புத்தருக்கு ஆதரவாகவும் இன்னொரு பிரிவினர் அவருக்கு எதிராகவும் இருக்கிறாங்க. புத்தருக்கு அந்த பழைய ஞாபகம் தான் வருது இவங்களுடைய அந்த மனநிலையை பார்த்த உடனே. முன்னாடி எதிர்ப்பு தெரிவிச்சவங்க யாருமே இப்போ அவரை ஏற்றுக்கல. இவர் புத்தர் அப்படின்னு ஏத்துக்கல. ஆனா அவருக்கு ஆதரவானவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, வீட்டிற்கு ஒரு ஆண் மகனை அவருடைய சங்கத்துல இணைக்கிறதுக்கு தயாராகிறாங்க. அப்போ அவர் சங்கத்துல இணைத்து அவரை பின்பற்றி ராஜகிரகத்துக்கு போறதுக்கு முடிவு எடுக்கிறாங்க. அப்ப அந்த வீட்டுக்கு ஒரு ஆண்மகனை அனுப்பலாம் அப்படின்னு முடிவு செய்யற குடும்பங்கள்ல அமிதோதனர் அப்படிங்கிறவருடைய குடும்பமும் ஒண்ணு. இந்த அமிதோதனருக்கு 2 பசங்க. ஒருத்தர் பேர் அனுருத்தா, இன்னொருத்தர் பேர் மகாநாமா. இந்த அனுருத்தா அப்படிங்கிறவங்க அனுருத்தன் அப்படிங்கிற ரொம்ப செல்லமா வளர்ந்த ஒரு பையன். வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகி தான் சார் வருது, கிளியரா இல்லை சார். ஓகே, எனக்கு நெட் ஏதோ சம் இஷ்யூன்னு நினைக்கிறேன் சார். ஓகே சார். ஓகே. அமிதோதனா யார் அப்படின்னு பார்த்தோம்னா சித்தார்த்தருடைய சித்தப்பா. ஏன்னா சித்தார்த்தருடைய அப்பா நமக்கு தெரியும் சுத்தோதனா. சுத்தோதனாவோட கூட பிறந்தவங்க மொத்தம் 6 பேர். சுத்தோதனாவோட சேர்த்து அவங்க குடும்பத்துல 7 பேர். இந்த ஃபேமிலி ட்ரீயை நம்ம முன்னாடியே ஒரு தடவை பார்த்துருக்கணும். சுத்தோதனாவுக்கு கூட பிறந்த 4 சகோதரர்கள், 2 சகோதரிகள். அதுல ஒரு சகோதரர் பேர் தான் அமிதோதனா. அந்த அமிதோதனாவை தான் இப்ப நம்ம பார்க்குறோம். இந்த அமிதோதனா குடும்பத்துல 2 பேரை 2 பசங்க. ஒன்று அனுருத்தன், இன்னொன்று மகாநாமா. இப்போ இவங்க 2 பேர்ல, ஏன்னா வீட்டுக்கு ஒருத்தர் அனுப்புறதுன்னு முடிவு பண்றாங்க. அப்போ இந்த 2 பேர்ல யாரை அனுப்புறது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்க. அப்போ இவங்க 2 பேருக்குள்ள பேசிக்கிறாங்க, அனுருத்தனும் மகாநாமும். ஒன்று நீ போகணும், இல்லைன்னா நான் போகணும், என்ன சொல்ற அப்படின்னு அனுருத்தன் கிட்ட போய் மகாநாமா கேட்குறான். அப்போ மகாநாமா கேட்ட உடனே அனுருத்தன் சொல்றான், ஏன்னா அனுருத்தன் ஒரு செல்லமா வளர்ந்த குழந்தை இல்லையா, அதனால நான் ரொம்ப சாஃப்ட் மென்மையானவன், என்னால் இல்லற வாழ்க்கையை விட்டுட்டு துறவற வாழ்க்கைக்கெல்லாம் போக முடியாது, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதனால நீயே போ அப்படிங்கிறான் அனுருத்தன். அப்போ அதுக்கு மகாநாமா பதில் சொல்றான், நீ இல்லற வாழ்க்கை சுலபமா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு சொல்றியா? இல்லற வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்கும் தெரியுமா? நீ நிலத்தை உழணும். ஏன்னா இப்போ இவங்கெல்லாம் விவசாய குடும்பம், அதனால நீ போய் நிலத்தை உழணும். அது முடிஞ்ச உடனே அதுக்கு விதை விதைக்கணும். அது முடிஞ்ச உடனே அதுக்கு நீர் பாய்ச்சணும். அது முடிஞ்ச உடனே அந்த நீரை வெளியேற்றணும்.
அதுவும் முடிஞ்ச உடனே பயிர் விளைவிக்கணும், விதை துவங்கணும், அந்த பயிரை வந்து மேலே வளர வைக்கணும். அதுவும் முடிஞ்ச உடனே அதுக்கு வந்து அறுவடை செய்யணும். அப்புறம் அதை தூக்கிட்டு போகணும், கட்டுக்கட்டாக எடுத்துட்டு போகணும். அப்புறம் அதை அடித்து அந்த நெல்லை வந்து தனியாக பிரித்து தூற்றணும். அப்புறம் வைக்கோலை தனியாக எடுத்து அதை கட்டணும். அந்த நெல்லை வந்து அதுக்கப்புறம் உமியை அகற்றணும். அதுக்கப்புறம் அதை பதப்படுத்தணும். அதுக்கப்புறம் அதை சேமித்து வைக்கணும். இதையே நீ மறுபடியும் அடுத்த வருஷமும் செய்யணும். இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. இப்போ அவன் தன்னுடைய வேலை வந்து இந்த உழுதல் அப்படின்னு இந்த விவசாயம் வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு எதிர்பார்க்கவே முடியாது. எப்படா இந்த வேலை முடியும், எப்போ நமக்கு ரெஸ்ட் கிடைக்கும், இப்படிதான் வந்து உன் வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கோம். அனுருதா, அதனால நல்லா யோசிச்சுக்கோ. இந்த வேலைக்கு வந்து முடிவே கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி இல்லற வாழ்க்கைங்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. அதுல இவ்வளோ கஷ்டம் இருக்கு அப்படின்னு மகாநாமா சொல்றான். அப்போ அனுருத்தனுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது. இல்லறமா இல்லை துறவரமா, எதில் போகலாம்? ஏன்னா அவன் நினைச்சிட்டு இருக்கான் துறவரம்ங்கிறது ரொம்ப கஷ்டம், காட்டுக்கு போகணும், சாப்பாடு இருக்காது, நல்ல சொகுசா இப்போ படுத்து தூங்குற மாதிரி படுக்கை இருக்காது, நடந்து போகணும், இவ்வளோ சிரமங்கள் இருக்குமே, அப்போ அதுதானே டிஃபிகல்ட், நம்ம வீட்டில் இருந்துக்கலான்னு பார்த்தா இல்லற வாழ்க்கையிலே இவ்வளோ தொந்தரவு அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச பிறகு அப்புறம் கடைசியில் என்ன முடிவு பண்றான்னா, சரி அப்பனா நான் வந்து துறவரமே போயிடுறேன், நீ இல்லறத்துல இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் நான் வந்து துறவரம் போறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு அனுருத்தன் கேட்குறான். அப்ப அனுருத்தனோட அம்மா சொல்றாங்க, அனுருத்தா, நீயும் மகாநாமும் எனக்கு 2 பேருமே ரொம்ப செல்ல குழந்தைங்க. உங்க 2 பேர்லயும் எந்த குறையும் நான் கண்டதில்லை. அதனால நான் எப்படி வந்து உங்க 2 பேர்ல யாருன்னு முடிவு பண்ணி அனுப்ப முடியும்? ஒருவேளை மரணம், ஏன்னா மரணம் வந்து நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது, என் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாத மரணம் வேணும்னா எங்களை வந்து நம்மளை வந்து பிரிச்சிடலாம். ஆனா நீங்க உயிரோட இருக்கும் பொழுதே உங்களை நான் எப்படி வந்து பிரிஞ்சு இருக்க முடியும்? உங்களை நான் எப்படி வந்து துறவரத்துக்கு அனுப்ப முடியும்? அதனால நான் அனுப்ப முடியாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அனுருதன் மறுபடியும் மறுபடியும் அதே வந்து கேட்கிறான், நான் வந்து துறவரம் போகணும், என்ன விட்டுடுங்க அப்படின்னு. அவங்க அம்மாவும் அதே பதில் தான் சொல்றாங்க. அப்புறம் இவன் பிடிவாதமா இருக்கிறத பார்த்த உடனே அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு ஐடியா வருது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்போ சாக்கிய மன்னனாக இருந்தவர் வந்து பத்தியா அப்படிங்கிற அவர் வந்து அனிருத்தனோட ஃப்ரெண்டு தான். ஏன்னா அனிருத்தனும் அந்த சாக்கிய இனம், இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள். அந்த இனத்தில் இருக்கக்கூடிய இப்போ கரண்டா மன்னனா இருக்கிறது வந்து பத்தியா. இந்த பத்தியா வந்து அனிருத்தனோட ஃப்ரெண்டுங்கிறதுனால அப்போ அவங்க அம்மா என்ன ஐடியா பண்றாங்கன்னா, அந்த பத்தியாவும் சேர்ந்து உன் கூட துறவரம் வந்தாக்கா நான் வேணா உன்னை அனுப்புறேன். ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்னா, எப்படி அவன் வந்து மன்னனா இருக்கிறான், கண்டிப்பா வந்து துறவரம் போக முடியாது. அப்போ அவன் இவங்ககிட்ட எடுத்து சொல்லிடுவான், புரிய வச்சுக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அட்டாச் பண்ணி விட்டுறாங்க. நீ வேணா பத்தியாவோட சேர்ந்து துறவரம் போறதா இருந்தா நான் அனுமதிக்கிறேன், நீ போய் அவர்கிட்ட கேட்டுக்கோ அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம வந்து நம்மளுடைய குழந்தைகள் திடீர்னு டூர் போகணும் அப்படின்னு அடம் பிடிச்சா நம்ம என்ன சொல்லுவோம்? யாராவது ஒருத்தர் கண்டிப்பா வரமாட்டான் அப்படின்னு தெரிஞ்ச அவங்ககிட்ட நீ அவன் வந்தா நீ வேணா போ அப்படி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இவங்க வந்து அவனோட சேர்த்து விட்றாங்க. உடனே அனிருத்தன் வந்து பத்தியா கிட்ட போறான். பத்தியா கிட்ட போயிட்டு நான் துறவரம் போறதுக்கு நீ தான் தடையா இருக்க அப்படின்னு சொல்றான். அப்ப அவன் என்ன, அப்படியா, நீ என் ஃப்ரெண்டு, நான் எப்படி உனக்கு தடையா இருக்க முடியும்? தாராளமா நான் அந்த தடையை அகற்றிடுறேன், என்ன தடைன்னு சொல்லு, நீ சந்தோஷமா நீ துறவரம் போகலாம், என்னால எந்த தடையும் இருக்காது அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப நீயும் வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து துறவரம் போகலாம் அப்படிங்கிறான். அதை கேட்டவொடனே அவனுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. என்னால இல்லற வாழ்க்கையை வந்து கைவிட முடியாது நண்பனே, நீ வேற எதை கேட்டாலும் சொல்லு, நான் வேற ஏதோ தடை இருக்கும் என்னால அப்படின்னு தான் நினைச்சேன். நான் துறவரம் வராம இருக்கிறது தான் வந்து உனக்கு தடைன்னு எனக்கு தெரியாது, என்னால வர முடியாது, நான் ஏன்னா இந்த நாட்டுடைய மன்னனா இருக்கிறேன், அதனால நீ தனியா துறவரம் வேணா போ அப்படின்னு. இல்ல, என்னுடைய அம்மா வந்து நீ வந்தாதான் என்ன துறவரம் போறதுக்கு அனுமதிக்கிறாங்க, அதனால நான் துறவரம் போகணும்னா நீ துறவரம் வந்தாகணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து போனா மட்டும்தான் என்னால துறவரமே போக முடியும், நீ தான் எனக்கு தடையா இருக்க, அதனால நீ வா அப்படின்னு சொல்றான். நீ தான் வந்து இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி தானே நீ சொன்ன எனக்காக எதை வேணாலும் செய்வ, எந்த தடையினாலும் நீ அகற்றிடுவேன்னு நீ சொன்ன இல்ல, இதுதான் இப்ப தடை, அதனால நீ அதை அகற்றிட்டு நீ என் கூட வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து துறவரம் போகலாம் அப்படின்னு அனிருத்தன் பத்தியாவை பார்த்து கேட்கிறான். அப்போ பத்தியாவுக்கு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி ஒரு 7 வருஷம் பொறுத்துரு, ஏன்னா இந்த 7 வருஷம் என்னுடைய அந்த ராஜா பீரியட் வந்து முடியும், அதன் பிறகு நம்ம 2 பேரும் சேர்ந்து வேணா துறவரம் போகலாம்.
ஏன்னா அந்த காலத்துல வந்து சுழற்சி முறையில தான் வந்து மன்னர்கள் இருந்தாங்க சாக்கிய இனத்தை பொறுத்த வரைக்கும். இது வந்து நம்ம புத்தரும் பௌத்தமும் புத்தகத்துல பாபாசாஹேப் டாக்டர் அம்பேத்கர் எழுதியிருக்கிறார். அதன்படி சுழற்சி அடிப்படையில தான் சித்தார்த்தருடைய அப்பா சுத்தோதனரும் ராஜாவா இருந்தார். இப்ப அதன் பிறகு இப்ப பத்தியா வந்திருக்கிறார். அப்ப அவங்களுக்கு அந்த சுழற்சி முறை வரும் இல்லையா? அப்ப ப்ராபப்ளி அதனாலதான் அவர் வந்து 7 ஆண்டுகள் கழித்து போலாம் அப்படிங்கிறார். அப்ப இவன் அனிருத்தன் சொல்றான், இல்ல இல்ல 7 ஆண்டுங்கிறது ரொம்ப நீண்ட காலம், அது வரைக்கும் என்னால பொறுத்திருக்க முடியாது, நான் உடனே போகணும். சரி, என்ன பத்தியா என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறார். சரி, ஒரு 6 வருஷம், அப்புறம் 5 வருஷம், அந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சி குறைச்சி கடைசியில வந்து ஒரு 1 வருஷமாவது பொறுத்துக்கானா அதுக்கும் இவன் ஒத்துக்கல. சரி, 7 மாசமாச்சும் பொறுத்துக்கானா அதுவும் ஒத்துக்கல. கடைசியில 1 மாசம் இல்ல 15 நாளாவது பொறுத்துக்கப்பா அப்படிங்கிறாரு பத்தியா. அதுக்கும் அனிருத்தன் வந்து அதுவுமே ரொம்ப நீண்ட காலம் தான், என்னால அவ்வளவு நாள்லாம் பொறுத்துக்க முடியாதுன்னு மன்னர் வந்து கடைசியில சரி ஒரு 7 நாள் பொறுத்துக்கோ, அதுக்குள்ள என்னோட ராஜ்யத்தோட பொறுப்புகள்லாம் என்னுடைய மகன்கள்கிட்டயும் சகோதரர்கள்கிட்டயும் ஒப்படைச்சிட்டு வந்துடுறேன். ஏன்னா இவங்க பீரியட் முடியல இல்லையா, அதனால இவர் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் பர்சனை அலாட் பண்ணணும். அப்போ நான் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி, 7 நாள்ங்கிறது ரொம்ப பெரிய காலம் கிடையாது, நான் அது வரைக்கும் வேணா வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்புறம் சங்கத்துல வந்து இவங்க சேர்ந்துடுறாங்க. பத்தியா, அனிருத்தன், இவங்களோட சேர்ந்து அனந்தா. அனந்தர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, புத்தரோட உறவினர், புத்தருக்கு கடைசி வரைக்கும் கூடவே இருந்த அந்த அனந்தா, அவர் இப்பதான் வந்து சங்கத்துக்குள்ள வரார். அப்ப அது மட்டும் இல்லாம பாகு, கிம்பிலா, அப்புறம் தேவதத்தன், இவங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தம் 6 பேர். இவங்க 6 பேரும் வந்து துறவரம் எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவோட சேர்ந்து வராங்க. இதுல இந்த பத்தியா அனிருத்தன் விட்டுருவோம், அவங்க இப்ப நம்ம பார்த்தோம். இதுல அனந்தா, பாகு, கிம்பிலா, தேவதத்தன், இவங்க 4 பேருமே ஒன்னா விளையாட போற ஃப்ரெண்ட்ஸ். அப்ப அவங்க டெய்லி அந்த பிளே கிரவுண்டுக்கு ஒன்னா போடுற அதே மாதிரி இவங்க வந்து துறவரத்துக்கும் ஒன்னாவே வந்துடுறாங்க. அப்ப அதுல 4, இவங்க 2, மொத்தம் 6. இதோட சேர்ந்து ஒரு சவர தொழிலாளி இருக்கிறார் உபாலின், அவர் சும்மா கூட துணைக்கு கூட்டிட்டு போறாங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த 7 பேரும் வந்து கிளம்புறாங்க. இதுல இந்த 6 பேரும் வந்து சங்கத்துல இணையறதுக்காக போறாங்க, கூட வந்து உப்பாலிய துணைக்கு அழைச்சிட்டு போறாங்க. இப்ப இந்த இவங்கெல்லாம் யாருன்னு பார்க்கலாம். அதாவது தேவதத்தன். தேவதத்தன் யாரு அப்படின்னா, அவர் வந்து சித்தார்த்தருடைய அப்பா வந்து சுத்தோதனா. சுத்தோதனாக்கு கூட பிறந்த சகோதர சகோதரிகள்ல பமிதா அப்படிங்கிற ஒரு சகோதரி. அதாவது அப்போ சித்தார்த்தர் புத்தருக்கு வந்து அத்தை அவங்க. இந்த பமிதாவோட கணவர் பேரு சுப்பபுத்தா. அந்த சுப்பபுத்தாக்கும் பமிதாக்கும் பிறந்த மகன் தான் வந்து தேவதத்தன். அப்போ தேவதத்தன் யாருன்னா கசின், அவரோட அத்தை பையன். அதே மாதிரி அனந்தர் யாரு அப்படின்னா, அவர் வந்து சித்தப்பா பையன். இப்ப அமிதோதனாக்கு 2 பசங்க இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, அனிருத்தன், மகாராமா. அதே மாதிரி சுக்லோதனா அப்படிங்கிற இன்னொரு சகோதரர் சுத்தோதனாக்கு, அந்த சுக்லோதனாவோட பையன் தான் அனந்தர். இப்ப அனந்தர், அனிருத்தன், மகாராமா, தேவதத்தன், இது இல்லாம பாகு, கிம்பிலா, இவங்க எல்லாம் 6 பேரும் அவங்க போறாங்க. இது ரொம்ப அழகான புத்த வரலாறு. இப்ப இதெல்லாமே வந்து ஹிஸ்டரி, எல்லாமே பௌத்த நூல்கள்ல ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. அதனாலதான் நமக்கு இந்த ஃபேமிலி ட்ரீ கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு கற்பனை கதாபாத்திரம் கிடையாது. இது எல்லாமே வந்து ஆதாரத்தோட ஒவ்வொருத்தருக்கும் அந்த உறவு முறைகள் எல்லாமே வந்து வழி வழியா புத்தருக்கு பிறகு அவரோட அந்த வாழ்ந்த பிக்குகள் சொல்ல சொல்ல, அதன் பிறகு தலைமுறை தலைமுறையாக வந்த பிக்குகள் அதை வழி கடத்தி அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அது வந்து எழுத்து மூலமா கொண்டு வந்து இன்னைக்கு வந்து ஆவணப்படுத்தப்பட்டுடுச்சு. அதுல ஒரே ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் மட்டும் வருது. என்ன அப்படின்னா, அந்த மூல சர்வாஸ்திவாதான்னு ஒரு பிரிவு இருக்கு பௌத்தத்துல, இன்னொரு பிரிவு வந்து மகாவாஸ்து. இந்த மூல சர்வாஸ்திவாதா பிரிவுல இருக்கக்கூடிய நூல்கள் வந்து அமிதோதனாவோட பையன் தான் வந்து அனந்தர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மகாவாஸ்துல வந்து சுக்லோதனாவோட பையன் இந்த அனந்தர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது எப்படியோ வந்து இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இந்த 6 பேரும் வந்து கிளம்புறாங்க, கூட உப்பாலியும் போறாங்க. கொஞ்சம் தூரம் போனதும் அடுத்த ஊருக்கு உள்ள நுழையிறாங்க. அந்த ஊர் எல்லைக்குள்ள நுழைஞ்ச உடனே இவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டி அதை வந்து உப்பாலி கிட்ட கொடுத்துட்டு, போதும், என் கூட துணைக்கு வந்தது போதும், நீ திரும்பி கபிலவஸ்துக்கு போயிட்டு இந்த ஆபரணங்கள்லாம், இத்தனை பேர் 6 பேர் வந்து அந்த ஒரு அரச
So, அந்த ஆடை ஆபரணங்கள்லாம் உப்பாலி கிட்ட கொடுத்துட்டு நீ போய் இதை வச்சுட்டு வாழ்ந்துக்கோ, நாங்க துறவரம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் போறாங்க. உப்பாலி வந்து அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு திரும்புறார் கபிலவஸ்து நோக்கி. இதுதான் வந்து சாக்கியர்களின் வரவேற்பு பகுதியில கொடுத்திருக்கிறது. இதுக்கு அடுத்த டாபிக் வந்து புத்தரை இல்லத்தாராக்க இறுதி முயற்சி. அது வந்து அடுத்த டாபிக். அதுக்கு முன்னாடி வந்து இந்த உப்பாலியை பத்தி சொல்லிடுறேன். ஏன்னா இந்த இடத்துல உப்பாலியோட சமய மாற்றம்ங்கிறது பின்னாடி விவரிக்கிறாங்க. ஆனா அது வந்து இந்த இடத்துல சொன்னாதான் பொருத்தமா இருக்கும். உப்பாலி என்ன பண்றாரு, அந்த விலை உயர்ந்த ஆபரணங்கள்லாம் எடுத்துக்கிட்டு திரும்பி நடந்து போகும்போது அவருக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது. இப்போ இந்த ஆபரணங்கள்லாம் நம்ம எடுத்துட்டு போனோம்னா இந்த சாக்கிய மற்ற இளைஞர்கள்லாம் இந்த ஆபரணங்கள்லாம் பார்த்த உடனே என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் இந்த இளைஞர்கள் கிட்ட இருந்து திருடிட்டு வந்ததா நினைப்பாங்க. அப்போ அவங்க எல்லாம் முரட்டு ஆட்கள் நம்மளை வந்து கொன்னுடுவாங்க. அப்போ இதை நம்ம எடுத்துட்டு போறதுனால நம்ம வந்து சந்தோஷமா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒரே வழி இவங்களோட சேர்ந்து நம்மளும் போயிட வேண்டியதான்னு சொல்லிட்டு அந்த மூட்டையெல்லாம் வந்து ஒரு காட்டுல இருக்கிற ஒரு மரக்கிளையில மாட்டி விட்டுறான். யாராவது வந்து பார்த்தா அவங்க என்ன அதை இது வந்து அவங்களுக்கு கிடைச்ச பரிசா நினைச்சு எடுத்துட்டு போய்க்கிட்டோம், நமக்கு இது வேண்டாம், ஏன்னா இதை வச்சுட்டு நம்மளால ஊருக்குள்ள திரும்பி போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து உபாலி இந்த இளைஞர்களோட சேர்ந்து மொத்தம் இப்போ 7 பேரா வந்து புத்தர்கிட்ட வந்துடுறாங்க. வந்த உடனே அங்க வந்து இந்த இளைஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, புத்தரை பார்த்து வணங்கிட்டு எங்களை சங்கத்துல சேர்த்துக்கோங்க, ஆனா அதுக்கு முன்னாடி இந்த உப்பாலியை நீங்க சேர்த்துருங்க, இவ்வளவு நாள் வந்து எங்களுக்கு வந்து நிறைய சேவை செஞ்சிருக்கிறாரு, இவரை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சங்கத்துல சேர்த்துருங்க, ஏன்னா நீங்க சங்கத்துல சேர்த்துட்டீங்கன்னா அவர் எங்களுக்கு மூத்தவர் ஆயிடுவாரு. அப்போ ஒரு மூத்த பிக்குங்கிற முறையில நாங்கெல்லாம் அவருக்கு வணக்கம் செலுத்துற மாதிரி ஒரு சூழல் உருவாகும். நாங்க அதை தான் விரும்புறோம், அந்த மாதிரி அவருக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறோம், நீங்க அவரை ஃபர்ஸ்ட் சங்கத்துல சேருங்கன்னொடனே அதுக்கப்புறம் தான் உப்பாலிய சங்கத்துல சேர்த்துக்கிறாங்க. உப்பாலியை சேர்த்து முடிச்ச பிறகு மற்றவங்களையும் வந்து சங்கத்துல சேர்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்கெல்லாம் சங்கத்துல இணையறாங்க. இப்ப இவங்கள நமக்கு வந்து அனந்தா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோல். அனந்தர் தான் புத்தர் கூடவே இருந்தவர். அவர் தான் வந்து புத்தர் சொன்ன எல்லாத்தையும் வந்து ஞாபகம் வச்சிருந்து கரெக்டா புத்தர் இறந்த பிறகு சுட்ட பிட்டக்காவை வந்து தொகுத்தது. அதே மாதிரி உப்பாலியும் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல். உப்பாலி தான் வினய பிட்டக்காவை தொகுத்தது. அப்ப இந்த அனந்த உப்பாலி இவங்க ரெண்டுமே வந்து நமக்கு இன்னைக்கு திருப்பிட்டக்கத்தை பத்தி தெரியுது, புத்தருடைய போதனைகள் தெரியுதுன்னா இவங்க 2 பேர் தான் அதுக்கு முக்கிய காரணம். அந்த 2 பேர் எப்படி சங்கத்துல இணையறாங்க அப்படிங்கிற அந்த வரலாற்றை நம்ம இப்ப போய் திரும்பி பார்த்துருக்கோம். இப்ப இதுக்கு அடுத்தது வந்து புத்தர் மறுபடியும் இல்லத்தாராக்க ஒரு இறுதி முயற்சி அப்படின்னு வருது. சரி, இப்ப அந்த டாபிக் போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த சமய மாற்றம், ஏன்னா ஒவ்வொரு சமய மாற்றத்திலையும் நம்ம அது ஏதாவது ஒரு செய்தி நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம பார்த்த இந்த சமய மாற்றம் இருக்கு இல்லையா, அனுருத்தன் மகாநாமா, அதுக்கப்புறம் அவங்களோட சேர்ந்து அனந்தா, பாகு, கிம்பிலா, உபாலி, தேவதத்தன், இவங்க எல்லாரோடைய சமய மாற்றம் இப்ப நம்ம பார்த்தோம். இந்த பகுதியில நமக்கு வந்து அனுருத்தன் உடைய சமய மாற்றம் தான் இங்க கொஞ்சம் விவரமா விவரிக்கப்பட்டிருந்தது. அதுல என்ன ஒரு கன்ஃபியூஷன் அப்படின்னா, அனுருத்தனுக்கு வந்து இல்லறமா இல்ல துறவரமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன். இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும் புத்தர் அந்த காலத்துல 2 வகையான சமய மாற்றங்களை மேற்கொண்டார். ஒண்ணு வந்து துறவிகள், பிக்குகள், இன்னொன்னு வந்து உபாசகர்கள், இல்லற வாழ்க்கையில இருக்கக்கூடிய அதே சமயத்துல பௌத்தத்தை பின்பற்றக்கூடிய, தம்மத்தை பின்பற்றக்கூடியவர்கள். அப்ப இங்க வந்து நம்ம இல்லறத்துக்கு போறதா இல்ல துறவரம் போறதா அப்படிங்கிற சாய்ஸ் வந்து அந்த மக்கள் கிட்ட தான் இருக்கும். அவங்க அப்ப யார் யார் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, எது பெட்டர் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. இப்ப இதே கேள்வியை நம்ம வந்து அனந்த பிண்டிகர் கிட்டையும் பார்த்தோம். அனந்த பிண்டிகர் வந்து புத்தர்கிட்ட முதல்ல என்ன சொன்னாரு, என்னுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப வேலை மிகுந்த வாழ்க்கை, பழைய பகுதியில இருந்து அது அப்ப இங்க இந்த இடத்துல நம்ம பொருத்தி பார்க்கணும். அவர் பெரிய பணக்காரர், எல்லா செல்வமும் என்கிட்ட இருக்கு, நான் செய்யற வேலையும் நான் ரொம்ப பேஷனேட்டா விரும்பி செய்யறேன், என் தொழிலை நம்பி நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப இப்படி இருக்கும்போது நான் வந்து என் தொழிலை விட்டுட்டு வர முடியாது, ஏன்னா அது எனக்கு பிடிச்சிருக்கு, அதுல எனக்கு முழு ஈடுபாடு இருக்கு, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, எனக்கு கீழே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல துறவரம் வந்தாதான் ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு உங்களை பார்த்த உடனே எனக்கு தெரியுது. ஏன்னா நிறைய பேர் உங்களுடைய சீடர்கள் வந்து இல்லற வாழ்க்கையை விட்டுட்டு தான் வந்து சேர்றாங்க, நீங்களுமே அப்படிதான் வந்து உங்களுடைய இல்லற வாழ்க்கையை விட்டுட்டு தான் துறவரம் வந்திருக்கீங்க.
அப்போ நான் வந்து இல்லற வாழ்க்கையில தொடர்றதா இல்ல துறவற வாழ்க்கைக்கு வந்தாதான் நான் வந்து உயர்ந்த ஞான நிலையை அடைய முடியுமா அப்படின்னு அனாத பெண்ணிக்க கேட்டதுக்கும் அதுக்கு வந்து புத்தர் கூறிய பதிலும் நமக்கு தெரியும். புத்தர் என்ன பதில் சொன்னாரு? சமய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து இந்த தம்மத்தை பின்பற்றணும்னா நீங்க வந்து எண்வழி மார்க்கத்தை பின்பற்றணும். இந்த எண்வழி மார்க்கத்தை பின்பற்றுறதுக்கு ஒருத்தர் துறவியா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, யார் வேணாலும் பின்பற்றலாம். நீங்க செல்வந்தரா இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுடைய தவறு கிடையாது, செல்வம் தவறே கிடையாது, நீங்க எவ்வளவு வேணா பணம் வச்சிட்டு இருக்கலாம். ஆனா யார் ஒருத்தர் அந்த பணத்துக்கு பின்னாடி ஆசையா பேராசை கொண்டு பற்று கொண்டு அலையிறாங்களோ அவங்க வந்து தம்மத்தை பின்பற்ற முடியாது. ஆனா செல்வம் இருக்கிறது, அந்த செல்வத்தை தம்மத்தின் வழியில் செலவு பண்றவங்க அவங்களுக்கு வந்து மறுபடியும் மறுபடியும் செல்வம் சேரும். ஏன்னா தம்மத்தின் வழியில் நம்ம நடக்கும்போது நம்மளுடைய செல்வம் சரியானபடியும் பயனாக்கப்படும். அதே சமயத்தில் நமக்கு மேலும் மேலும் செல்வமும், ஏன்னா நேர்மையான பாதையில நம்ம போகும்போது கடின உழைப்பு இருக்கும், அதுல நேர்மை இருக்கும், நமக்கு நல்ல பேர் கிடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து செல்வம் சேரும். அப்போ நீங்க பணக்காரரா இருந்தா நீங்க வந்து உயர்ந்த நிலையை அடைய முடியாதுன்றது கிடையாது. ஆனா நீங்க பணக்காரரா இருந்தாலும் நீங்க வந்து தம்மத்தின் பாதையில் இல்லாம ஒரு தீய வழியில நீங்க போனீங்கன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு உயர்ந்த நிலையை அடைய முடியாம போயிடும். எனவே நீங்க வந்து இப்ப இருக்கிற தொழிலே நீங்க வந்து முழு ஈடுபாட்டோட நீங்க வந்து நேர்மையா நீங்க ஈடுபடுங்க. உங்ககிட்ட இருக்கிற செல்வம் அல்லது வசதியான வாழ்க்கை அல்லது அதிகாரம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து தடையா இருந்துட போறது இல்ல. ஆனா ஒரு செல்வம் எனக்கு வேணும், வசதியான வாழ்க்கை வேணும், அதிகாரம் வேணும், ஆடம்பரம் வேணும் அப்படின்னு ஆசையோட அதுக்கு பின்னாடி போறவங்களால மட்டும்தான் தம்மத்தின் வாழ்க்கையை பின்பற்ற முடியாது. இதை நம்ம லாஸ்ட் டைமும் பார்த்தோம். அப்போ துறவரத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, துறவரத்தோட நோக்கம் இல்லறத்துல இருந்து எஸ்கேப் ஆகி இங்க வந்து நிம்மதியா ஒரே இடத்துல உட்காந்துட்டு மற்றவங்க கிட்ட இருந்து சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க துறவரம் வந்தா கூட செயலற்று சோம்பேறித்தனமா ரிலாக்ஸ்டா எல்லாம் இருக்க முடியாது. இங்கேயும் கடுமையான முயற்சி இருக்கணும். நீங்க வந்து அதுக்கு மனசை பயிற்சி பண்ணணும், தம்மத்தை வந்து நீங்க பின்பற்றணும், அதனுடைய பயிற்சிகளை நீங்க மேற்கொள்ளணும், தம்மம்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், அதை பத்தி விவாதிக்கணும். இங்க கிளாஸஸ் நடக்கும், அதுக்கப்புறம் அது ப்ராக்டிக்கல் இருக்கும், தியரி இருக்கும். இதுல இவங்க அப்ளை பண்ணணும், இவங்க வந்து உயர்ந்த நிலையை அடையணும். மனசை வந்து கம்ப்ளீட்டா நிறைய தியாகங்கள் பண்ணணும். நம்ம மனசு வந்து ஒரு ஆசையை நோக்கி போகும் இல்லையா, அதெல்லாம் தடை பண்ணி நமக்கு வந்து ஒரு சுத்தமான ஒரு மனநிலையை கொண்டு வர்றதுக்கு கடுமையான முயற்சிகள் எடுக்கும். அப்போ அது வந்து ஒரு சுலபமான காரியம் கிடையாது. அதன் பிறகு இவங்க வந்து நடைபயணம் போகணும், போயிட்டு எல்லாருக்கும் இந்த தம்மத்தை வேற கொண்டு போய் சொல்லணும். அதே மாதிரி உணவை வந்து சேமித்து வைக்க முடியாது, அவங்களுக்கு தேவையான உணவை அப்பப்போ போய் யாசகம் பெற்று தான் வாங்கணும் முடியும். அப்போ இது வந்து துறவரமும் ஒரு கடினமான வேலை தான். அப்போ இதை வந்து நம்ம இல்லற வாழ்க்கையிலேருந்து எஸ்கேப் ஆகி இங்கே வந்து சந்தோஷமா இருக்கலாங்கிறதுக்காக துறவரம் ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அந்த துறவரத்துக்கு அவங்களுக்கால எந்த பலனும் இருக்காது. அப்போ இல்லறத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மோசமானவங்களும் கிடையாது, அதே மாதிரி துறவரத்துல வந்தவங்க எல்லாருமே நல்லவங்க உயர்ந்த நிலையை அடைஞ்சிருவாங்க அப்படின்னும் கிடையாது. எங்க இருந்தாலும் நம்ம வந்து தம்மத்தின் பாதையை பின்பற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, புத்தர் என்ன போதிக்கிறாரு? புத்தர் வந்து எல்லாரும் இல்லறத்தை விட்டுட்டு துறவரம் போகணும் அப்படின்னு போதிக்கிறது இல்லை, தம்மத்தை பின்பற்றணும் அப்படின்னு. அந்த தம்மத்தை பின்பற்றுறதுக்கு நமக்கு எது உகந்த இடம், இல்லறத்துல இருந்துகிட்டே பின்பற்ற முடியுமா இல்ல துறவரம் போனாதான் பின்பற்ற முடியுமா அப்படிங்கிற முடிவு நம்ம தான் எடுக்கணும். இதுல எது பெட்டர்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆக மொத்தம் என்ன பண்ணணும்? தம்மத்தை பின்பற்றணும் அப்படின்னா தான் அப்படிங்கிற அந்த அகங்காரத்தை விட்டு, இது என்னோட, இது எனக்கு, என்னையே அப்படி சொல்லிட்டானே அப்படிங்கிற அந்த ஃபீல் இருக்கக்கூடாது. அப்ப அதை வந்து மனசை பக்குவப்படுத்தும், தூய்மைப்படுத்தும். அதே மாதிரி புலன் இன்பத்திற்காக நம்மளோட ஐம்புலன்களை வந்து அது இன்பம் அடையிறதுக்காக நமக்கு வந்து தூண்டும். அதுக்கு வந்து நம்ம போய் அதன் பின்னாடி அலையக்கூடாது, நேர்மையா வாழணும். இவ்வளவுதான். இந்த 4 விஷயம்தான் வந்து தம்மம். இதை நம்மளால பண்ண முடியும் அப்படின்னா இது வந்து இல்லற வாழ்க்கையா அல்லது வந்து துறவற வாழ்க்கையா அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நம்ம இல்லறத்துல இருந்தாலும் என்ன தொழில் செய்தாலும், பெரிய அதிகாரத்துல இருந்தா கூட இல்ல பெரிய அரசராகவே இருந்தா கூட நம்மளால நிம்மதியா இருக்க முடியும். அதே மாதிரி துறவரம் பூண்டா கூட அவங்களும் அந்த தம்மத்தின் பாதையை பின்பற்றினா மட்டும்தான் அவங்களால நிம்மதியா இருக்க முடியும். ஒரு எடுத்த காரியத்தில் முழு ஈடுபாட்டோட, முழு கவனத்தோட, முழு ஆற்றலோட செயல்பட்டு சுயநலம் இல்லாம உண்மையின் பக்கம் எப்பயுமே இருந்துட்டு, தண்ணீரிலே இருந்தாலும் தண்ணீரை எப்படி தாமரை மலர் வந்து ஒட்ட விடுறது இல்லையோ அதே மாதிரி இல்லற வாழ்க்கையிலே இருந்தா கூட
சாதாரணமா இல்லற வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த விருப்பு வெறுப்புகள் இல்லாம, பொறாமை அந்த மாதிரி இல்லாம, மனசை தூய்மையாக வச்சுட்டு வாழ்றவங்களுக்கு கண்டிப்பா உயர்ந்த அந்த நிம்மதி நிலை, அதை நிப்பானா, அதை வந்து அடைய முடியும். அதுதான் பௌத்தத்தோடைய இலக்கு, நிம்மதியா வாழும். அப்போ அநாத பிண்டிகர் இதை கேட்டுட்டு ரொம்ப அருமையான வார்த்தைகள். நான் வந்து இல்லற வாழ்க்கையிலே தொடர்றேன், அதே சமயத்தில் தம்மத்தை பின்பற்றுறேன், தம்மத்தை பரப்புறதுக்கான அனைத்து உதவிகளையும் நான் செய்யறேன்னு சொல்லிட்டு அநாத பிண்டிகர் வந்து அதுக்கப்புறம் புத்தருக்கு கடைசி வரைக்கும் துணையா நிற்கிறாரு. அது வந்து நம்ம பார்த்தோம். இப்ப இதே கேள்விதான் இந்த பகுதியில வந்து அனிருத்தனுக்கும் மகாநாமாக்கும் இடையே நடந்த அந்த உரையாடல்லையும் நம்ம பார்க்கணும். அனிருத்தன் மகாநாமா உரையாடல்ல கூட அவங்களுக்கு இந்த கொஸ்டின் தான். அப்போ அனிருத்தன் மனசுல வந்து இல்லறம் பெட்டரா இல்ல துறவரம் பெட்டரான்னு கன்ஃபியூஷன்ல மகாநாமாவோட பேசும்போது கடைசியில வந்து அவர் துறவரமே பெட்டர்னு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ இது வந்து ஒரு கம்பல்ஷன் கிடையாது. எதுவா இருந்தாலுமே அது டிஃபிகல்ட்னா டிஃபிகல்ட் தான், எதுவா இருந்தாலுமே நல்லதுன்னு நினைச்சா நல்லது தான். ஆக மொத்தம் இங்க என்ன அப்படின்னா இல்லறவரமா துறவரமாங்கிறத விட அறம் தான் அங்க முக்கியம். இல்லறம் அப்படின்னா அதுல இல்லம் பிளஸ் அறம், அதுதான் இல்லறம். துறவரம்னா துறவு பிளஸ் அறம், துறவரம். ரெண்டுத்துக்குமே காமன் வந்து அறம். இல்லத்துல இருக்கிறோமா இல்ல துறவுல போறோமாங்கிறது முக்கியம் கிடையாது, அறத்தை பின்பற்றுறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். அறத்தை பின்பற்றோம்னா நம்ம வந்து தம்மத்தின் வாழ்க்கையில இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அது இல்லறமாகவும் இருக்கலாம், துறவரமாகவும் இருக்கலாம். இதுதான் நமக்கு கிடைக்கிற செய்தி. அப்ப நம்ம வந்து பிக்குவானாதான் நம்ம வந்து தம்மத்தை பின்பற்ற முடியும், அதெல்லாம் நடைமுறை வாழ்க்கைக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம தம்மத்தை பின்பற்றி வாழ முடியும், புத்த நிலையை அடைய முடியும், நிம்மதியாக இருக்க முடியும். அதே மாதிரி துறவரம் போயிட்டாங்கன்னா அவங்க எல்லாம் வந்து புத்த நிலையை அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதும் கிடையாது. அதையும் நம்ம அப்படி நினைச்சோம் அப்படின்னா நமக்கு ரைட் வியூ இல்லை, ராங் வியூ. அது வந்து மூட நம்பிக்கை. ஒரு சீவர ஆடை போட்டவங்க எல்லாம் பிக்குகள், உடனே நம்ம போய் அவங்க காலில் விழணும், அவங்கள வணங்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. சீவர ஆடையே போட்டிருந்தா கூட அவங்க தம்மத்தின் வாழ்க்கைப்படி வாழ்ந்தா மட்டும்தான் அவங்க வந்து உயர்ந்த நிலை, நம்ம மதிக்கத்தக்கவர்கள், போற்றத்தக்கவர்கள். அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம பின்பற்றலாம். வெறும் சீவர ஆடை துறவரம் கிடையாது. அது வேணா துறவுயா இருக்கலாம், ஆனா அது அறம் கிடையாது. ஸோ இல்லறத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, துறவரமா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அறத்தை பின்பற்றினாங்கன்னா அவங்க தம்மத்தை பின்பற்றினாங்கன்னு அர்த்தம். இதுதான் நமக்கு கிடைக்கிற செய்தி. இந்த வாரத்துல நமக்கு அனிருத்தன் மகாநாமா இடையே நடந்த உரையாடல்ல அனிருத்தன் வந்து பிக்குவான வரலாறு நம்ம பார்த்தோம். அவங்களோட சேர்ந்து மிக முக்கியமான நபர்கள்லாம் சங்கத்துல இணைந்தது நம்ம இந்த வாரத்துல பார்த்தோம். இது ஒரு வரலாற்று சுவாரஸ்யமான தகவல் தான். இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறது புத்தரை இல்லத்தாராக்க இறுதி முயற்சி. என்ன பண்றாரு, ஒரு புத்தர் வந்து கிளம்பிடுறாரு இல்லையா, அங்கிருந்து சுத்தோதனரை பார்த்துட்டு யசோதராவை ராகுல எல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு கிளம்பிடுறாரு. ராகுலாவை சங்கத்துல இணைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் கிளம்பின உடனே சுத்தோதனாருக்கு பயங்கர வந்து சோகமாயிடுது, அழ ஆரம்பிச்சிடறாரு. எப்படியாவது அவனை வந்து மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க. ஏன்னா அவரு 6 வருஷம் கழிச்சு பார்த்துட்டாரு. பார்த்த பிறகு திரும்பி போன உடனே அவரால் தாங்க முடியல. அதான ஹியூமன் நேச்சர். அவரால் தாங்க முடியல. மறுபடியும் கொண்டு வந்துடணும்னு அளவிட முடியாத ஒரு சோகம் அவருக்கு வந்துடுது. உடனே அவங்க அமைச்சர்கள்லாம் கூப்பிட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த ராஜகுரு தலைமை ஆலோசகர் அவரையும் கூப்பிட்டு, ஒரு தலைமை அமைச்சர் கவுன்சிலர் அவரையும் கூப்பிட்டு, இவங்க 2 பேரையும் வந்து அனுப்புறாரு. நீங்க போயிட்டு எப்படியாவது புத்தர்கிட்ட பேசி அவரோட மனசை மாத்தி திரும்பி என்னோட பையனா கொண்டு வந்து இந்த ராஜ்யத்துல உட்கார வைக்கணும், நீங்க போங்க அப்படின்னு அனுப்புறாங்க. இவங்க 2 பேரும் கிளம்பி போறாங்க. அதுதான் வந்து புத்தரை வந்து மறுபடியும் இல்லற வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்கான ஒரு இறுதி முயற்சியை அவங்க எடுக்கிறாங்க. இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி, ரொம்ப ஆழ்ந்த அர்த்தமுள்ள பகுதியும் கூட. ஏன்னா யோசிச்சு பாருங்க, புத்த நிலை அடைஞ்சிட்டார் அப்படின்னா அவர் எவ்வளவு தெளிவான மனசோட இருப்பாரு. இப்போ அதை வந்து உலகமே போற்றுது, எல்லா இடத்துலயும் போறாரு, இவர் பேசுறது எல்லாருமே அருமையா இருக்குன்னு சொல்லி எல்லாம் ஏத்துக்கிறாங்க. அப்ப அவர் வந்து ஒரு மிக தெளிவான ஒரு மனநிலையில அடைஞ்சு அவர் வந்து போயிட்டு இருக்கிறார் ஒரு பாதையில. இப்ப அவரை வந்து போய் மனசு மாற்றணும் அப்படின்னா அது சாதாரண காரியம் கிடையாது. அது மிக முக்கியமான காரியம். அப்ப இந்த மிக முக்கியமான காரியத்துக்கு இவர் தேர்ந்தெடுத்து அனுப்புற ஆட்களும் சாதாரண ஆட்கள் இல்லை. யோசிச்சு பாருங்க, ஒரு கவுன்சிலர் அப்படின்னா அப்ப அதேதான் அவங்களுடைய வேலை. ஒரு அமைச்சர் மக்களுடைய மனதை பேசி மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறார். அதே மாதிரி அந்த ராஜ்யத்துக்கே ஆலோசனை செய்யக்கூடிய ஒரு ராஜகுருவையும் அழைக்கிறார். இப்ப இவங்க 2 பேரையும் நியமிச்சு அங்க போக சொல்றாங்க. அப்ப இவங்க வந்து ஒரு கடுமையான வாதத்தை முன்வைத்தா மட்டும்தான் சித்தார்த்தருடைய மனசை மாற்ற முடியும், அவரை திருப்பி கொண்டு வர முடியும். அதே சமயத்துல இவங்க என்னதான் வாதம் வைத்தாலும் சித்தார்த்தர் வந்து ஒரு தெளிவான மனநிலையில இருக்கிறாரு. அப்ப அவர் அதை இப்படி எப்படி எடுத்துக்க போறாரு, இவங்களுக்கு என்ன பதில் கொடுக்க போறாரு,
இது உண்மையிலே சுவாரஸ்யமான ஒரு விஷயம்தான். இதுல வந்து ரொம்ப ஆழமான தகவல்களும் இருக்கு. இதை தான் நம்ம வந்து அடுத்த வாரம் பார்க்க போறோம். அடுத்த வாரம் புத்தரை இல்லத்தாராக்க இறுதி முயற்சி என்ன எடுக்கிறாங்க, எப்படி அதை அப்ரோச் பண்றாங்க, அதுக்கு புத்தர் எப்படி பதில் சொல்றாரு, திரும்பி இவங்க வந்து மறுபடியும் அதுக்கு எப்படி ஒரு கவுண்டர் கொடுக்குறாங்க, அப்புறம் கடைசியில புத்தர் என்ன இறுதியான முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த வந்து இது கிட்டத்தட்ட ஒரு பட்டிமன்றம் மாதிரி இருக்க போது. இந்த பட்டிமன்றத்தை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அத்துடன் இந்த வார தம்ம உரையை நான் நிறைவு செய்துக்கிறேன். காணொளியில் இணைந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜெய் பீம், நமோ புத்தாய.